ஹாய் குட் மார்னிங் மை டியர் போர்ட்வுட் பேப்பர்ஸ் வேவர் சில்ட்ரன்ஸ். சேம் டைம் இது ஒரு நல்ல பதிவு. ஆமாம், பிடித்திருந்தால் நீங்கள் மேலும் அப்படியே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ வந்து அமெரிக்காவில் இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்கல்ல, சட்ட விரோதமாக குடியேறியவர்கள், அவர்களை வந்து டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் நாடுகளுக்கு அறிக்கையிட்டிருக்கிறார். திரும்ப பெற்றுக் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி எல்லாரும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மாத காலகட்டத்திற்குள்ள அனைவரையுமே ஏறக்குறைய ஒரு 70 லட்சம் பேர்கிட்ட இந்தியர்கள் எல்லாரையும் அனுப்ப வேண்டும் என்பது அங்கே சட்டமாக போய்கிட்டு இருக்குது. நிறைய பேரை கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவை பற்றி நான் சொல்லிவிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அமெரிக்காவில் இருந்து திரும்பி அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு திரும்பி அவரவர்கள் ஊருக்கு நம்ம வரும் தானே. அப்போ அவரவர் நாடுகளுக்கு வந்து சேர்ந்த வரவிருக்கிற வந்துட்டவங்க இல்லை வரப்போகிறவங்க, அங்கேருந்து வரப்போகிறவங்க, என் அன்பு சொந்தங்களுக்கு எனது ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேர் சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கும், நமக்கு சரியாக தெரியாது, சரிங்களா? ஸோ இப்போ அப்போது அமெரிக்கா எப்பேற்பட்ட ஒரு நாடு இல்லையா, நம்பர் 1 நாடு இல்லையா? அங்கே வந்து அமெரிக்காவில் படித்தவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள், வேலை பார்த்தவர்கள் எப்பேற்பட்ட ஒரு திறமைசாலிகளாக இருப்பார்கள், டேலண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட அமெரிக்காவில் படித்தவர்கள், வேலை பார்த்தவர்கள், அங்கே அந்த நாகரிகம், அந்த நாட்டு மக்கள் நடை, உடை, பாவனை, ஸ்டைல், ஒர்க் தன்மை, அமெரிக்கா பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் வேலையை அவர்களே செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும். அது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். நம்ம நாட்டில் எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. அவங்கவுங்க வேலையை யாரும் அவங்க பொண்டாட்டி செய்வா, வேலைக்காரி செய்வா, அவள் செய்வா, இவ செய்வான்னு சொல்லி எதிர்பார்த்து காலத்தை வீணடித்து கொண்டு இருப்போம். ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை. ஸோ அங்கே நீங்கள் படித்த, அறிந்த, கற்றுக்கொண்ட தொழில்கள் அத்தனையையும் இப்போது நீங்கள் உங்கள் ஊருக்கு வரீங்க தானே. உங்கள் ஊர் பாவம் தானே. அங்கே எவ்வளோ வேலை இல்லாதவர்கள் இருப்பார்கள், எவ்வளவு ஏழை மக்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ஏழை மக்களுக்கு, தன் சொந்த மக்களுக்கு, தன் சொந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கு, உறவுகளுக்கு, குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கு, சுற்றத்தாருக்கு, ஏன் நீங்கள் அமெரிக்காவில் கற்றுக்கொண்ட அற்புதமான அந்த திறமைகளை, டேலண்ட்ஸ், தொழில், கல்வி, இது போன்ற ஏகப்பட்ட விஷயத்தை ஏன் உங்கள் ஊரில், உங்கள் நாட்டில், உங்கள் மண்ணில், உங்கள் மக்களுக்காக, குடும்பத்துக்காக, உறவினருக்காக, சுற்றத்திற்காக நீங்கள் தொழில் தொடங்கக்கூடாது? நான் காசாக இல்லை, நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க, டெஃபினெட்லி ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிருப்பீங்க, கையிருப்பு இருக்கும், ஒரு வீடு இருக்கும், நிலம் இருக்கும். ஏன் நீங்கள் தொழில் தொடங்கக்கூடாது? ஒவ்வொருவரும் 70 லட்சம் பேர் ஏறக்குறைய. அப்போ 70 லட்சம் பேரும் 70 அவங்க ஊரில் 70 லட்சம் கம்பெனிகளை, தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். எவ்வளோ பேருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கலாம். இலவசமாலாம் நீங்கள் செய்ய வேண்டாங்க, இலவசமாலாம் செய்ய வேண்டாம். எவ்வளோ பேருக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்கலாம், தொழில் தொடங்கலாம், அதில் வருமானம் ஈட்டலாம், அதில் அந்த நாட்டின் பெருமையை, வளர்ச்சியை, ஏன் ஒரு அமெரிக்காவையே உருவாக்கலாம். ஒரு அமெரிக்கா வல்லரசு சாதாரணமாக தானங்க இருந்தது அமெரிக்கா. ஆனால் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா அமெரிக்கா எங்கே இருந்தது? மேப்லெல்லாம் ஒரு 500 தெரில, எனக்கு சரியாக தெரில. ஸோ நீங்கள் நினைத்தால் அதை சரி செய்ய முடியும். அப்படியே மனசோர்வாக இருந்து, ஐயோ நம்மளை அமெரிக்காவிலேருந்து தொட்டி விட்டாங்களே. ஸோ அந்த தயக்கமோ, கலக்கமோ, துயரமோ, துன்பமோ இல்லாமல் தம் நாடு, தம் மக்கள், தம் குடும்பம். என்னங்க நீங்கள் பாட்டு விட்டுட்டு போயிட்டீங்க, அப்பாவை அம்மாவை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. எவனோ வந்து அந்த ஃப்ளாட்டில் வீட்டில் அங்கே இங்கேன்னு பாவம் தனிமையோட, ஐயோ என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கிறாளே, என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறானே, ஒரு பண்டிகைக்கு வரமாட்டானே, ஒரு பிறந்த நாளுக்கு வரமாட்டானே. எவ்வளோ நாளைக்கு இங்கே ஃபோன்லேயே பேசின்னு இருப்பீங்க சொல்லுங்கங்க? ஃபோன் எல்லாம் இப்போ தாங்க வந்திருக்குது. ஸோ மை டியர் போர்ட்வுட் பீப்புள்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கொள்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. நம்ம மக்கள், நம்ம சொந்தம், நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு நம்மளை விட்டா வேறு யார் இருக்கிறா? நம்ம நாட்டு மக்களுக்கு நம்மளை விட்டா வேறு யார் இருக்கிறா? அப்படி நீங்கள் கற்றுக்கொண்ட, அமெரிக்காவில் கற்றுக்கொண்ட அந்த அற்புதமான தொழில்முறைகளை, சிந்தனைகளை, ஆய்வுகளை இங்கே கையாளுங்க. உன் நாட்டை அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசாக உன்னால் மாற்ற முடியாதா? என்ன முடியும்? கண்டிப்பாக முடியும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஸோ இந்த சீரும் சிறப்புமாக விளங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், தாய் மக்கள், நாம் எல்லாருமே, நம்மெல்லாம் ஒரு தாய் மக்கள், ஒரு குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள், எல்லாமே ஒரு குடும்பம் தானே. ஸோ ஏன் நீங்கள் வந்து அங்கே கற்றவற்றையெல்லாம் வந்து ஏன் இங்கே வந்து நீங்கள் இங்கே தொடங்கக்கூடாது? ஏன் ஒரு
புத்து ஒளி, ஆமாம், ஒரு விடியலை உன் நாட்டிற்கு, உன் மக்களுக்கு, உன் சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, உறவினர்களுக்கு, நட்புகளுக்கு நீ ஏன் செய்து தரக்கூடாது? கூட பணம் இருக்குது, அதை காட்டிலும் திறமை இருக்குது. அமெரிக்காவிலிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய். நீ அம்ஜிக்கரையில் போய் கற்றுக்கல, புரியுதா? நொச்சிக்குப்பத்தில் போய் கற்றுக்கல. அமெரிக்கா 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 வல்லரசு நாட்டிலிருந்து வந்திருக்கிறாய். குற்றவாளியாக இருந்துட்டு போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மன்னிக்கக்கூடிய குற்றங்கள் தான், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்குங்க அங்கெல்லாம் 18 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவில் 18 மணி நேரம் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரிங்க இங்கேங்க ஒரு 18 மணி நேரம் எல்லாம் உங்கள் எல்லாம் வருங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த வரி விதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வரி விதிப்பை தூக்கிட்டாலே பல நாடுகளில் இருந்து இங்கே வந்து தொழில் தொடங்கி விடுவார்கள். வரி தாங்க இங்கே விஷயம். துபாயெல்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, அங்கே போய் தொழில் தொடங்க வருபவர்களுக்கு அவர்கள் வரி வசூலிக்க மாட்டார்கள். நிறைய நாடுகள் அப்படி, அதை பற்றி நான் பேச வரல. ஏகப்பட்ட நாடுகளில் வரி வசூலிக்கவே மாட்டாங்க. வாங்க தொழிலை தொடங்குங்க, நாட்டை பெருக்குங்க, வளத்தை பெருக்குங்க. மக்கள் பசி பட்டினி துன்பம் எதுலேயுமே நம்ம நாட்டை விட்டுரு, நம்ம நாட்டு சிட்டு பசங்க. ஸோ 18 மணி நேரமாவது நல்லா உண்மையாகவும் உறுதியாகவும் உழைத்தால் கண்டிப்பாக, ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. நீ பெரியவன், நான் பெரியவன், எனக்கு தான் இதெல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது. தட்ஸ் டூ பேட். எல்லாமே சமம் தான், எல்லாமே சமநிலை தான். அறிவு உள்ளவன், அறிவு இல்லாதவன், பணக்காரன், ஏழை, எல்லாம் இந்த வாயில் தான் தூண்டுறோம், கீழே தான் பெழுறோம், புரியுதா? எல்லாமே பெரிய பணக்காரன் என்ன பேணும் பொழுது என்னென்னா அப்படியே சென்ட்டு வாசனை அடிக்குது, அங்கேயும் அந்த பீ நாத்தம் தான் அடிக்குது. இங்கே எவனும் பெரியவனும் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை, எவனும் உயர்ந்தவனும் இல்லை, எவனும் அறிவாளியும் இல்லை, எவனும் முட்டாளும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. காமராஜர் படித்தாரா என்ன? எம்ஜிஆர் படித்திருக்கிறாரா என்ன? இது மாதிரி ஃபாரின்லேயும் ஏகப்பட்ட பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் புஸ்தகங்களை படிப்பார்கள். ஒரு புஸ்தகத்தை படி, ஒரு புஸ்தகத்தை படித்தா நீ ஒருவனை இப்போ 100 புஸ்தகத்தை படித்தா 100 சரித்திரத்தை நீ படித்தது போல், 100 மக்களை நீ படித்தது போல் உன்னை படி. உன் புத்தகம் என்ன, என் புத்தகம் என்னை நான் படித்தாலே அது ஒரு பெரிய புத்தகம், உன்னை நீ படித்தாலே அது ஒரு பெரிய புத்தகம். ஸோ இப்படி தான் இந்த ஒரு விடா முயற்சியோடு நம்ம நாட்டு பண்ணுங்க, புரியுதுங்களா? நம்ம நாடுங்க, நம்ம நாடு, நம்ம மக்கள். அப்படி நீங்கள் அங்கே கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தொடங்கும்போது உங்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படும். அது எப்படியெல்லாம் ஏற்படும்னு சொன்னாக்க, ஆமாம், கண்டிப்பாக அந்த நாடு வல்லரசு ஆகிவிடும் என்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. என்ன பணம் இல்லையா? அந்த பிரச்சனையாகும். இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் இல்லையா? அந்த பிரச்சனையாகும். உங்களுக்கு அரசியல் அமைப்பு சரியில்லையா? எந்த ஒரு லைசன்ஸையோ இதையோ கொடுக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, வளர விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு எப்படி தொழில்களை, கம்பெனிகளை தொடங்குவது எப்படி என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? படாதீங்க, கவலைப்படாங்க. திரும்பிய இடங்கள் எல்லாம் ரவுடிகள். ஐயோ இல்லைப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ரவுடியாக இருக்கிறானே, எப்படிப்பா நம்ம தொழில் தொடங்குவது? எப்படி நம்ம இவர்களை எல்லாம் மீண்டும் அமெரிக்காவை போல ஒரு வல்லரசை நம்ம ஊரில், நம்ம நாட்டில், நம்ம மண்ணில் நம்ம எப்படி உருவாக்குறது என்கின்ற பயமா? அப்போ இந்த கார்பரேட் முதலாளிகள்லாம் நம்மளை கலைச்சிடுவான், ஆட்சிடுவான், தொழில் தொடங்க விட மாட்டான், நம்மளை சாவடிச்சிடுவான். கருவேப்பிலை விற்றா கூட அவன் தான் விற்பான், காய்கறி விற்றா கூட அவன் தான் விற்பான், நம்மளை வளர விட மாட்டான் என்கின்ற பயமா? அந்த மாதிரி காவல்துறை, அப்புறம் சட்டத்தில் ஓட்ட, அப்புறம் நீதித்துறைகளில் அப்புறம் நியாய தீர்ப்பு இல்லை, பாபிகளுக்கும் துரோகிகளுக்கும் தான் சாதகமாக எல்லாம் இங்கே சட்டம் கிட்டம், அது இது போலீஸ் கிலீஸ் மந்திரி கிந்திரி எல்லாம் இருக்கிறானே என்றுங்கிற பயமா? உதறித்தள்ளு. அது காலகாலமாக இருக்கிறது தான். சட்டத்துறை ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், ரவுடிகள் ஆகட்டும், கார்பரேட் துறை ஆகட்டும், யாரையும் வளர விட மாட்டார்கள் என்பது அறிந்தது தானே. ஆனால் நீ இருந்த இடம் அமெரிக்கா, வல்லரசு நாட்டிலிருந்து நீ வந்திருக்கிறாய். இந்த அல்லக்கைகளை அங்கே ஒரு அரை விட்டா ஓடுறான். சட்டத்துறை ஆகட்டும், அந்த துறை ஆகட்டும், எந்த துறை ஆகட்டும், மூஞ்ச கீழ்ச்சிட்டு நீ பாட்டு உன் நாட்டில் உன் மக்களுக்காக தொழில்களை தொடங்கு. ஏற்றுமதிகளை தொடங்கு. இறக்குமதிகளை வேண்டாம், இறக்குமதி வேண்டாம், ஏற்றுமதிகள், கண்டுபிடிப்பு, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய எவ்வளோ விஷயத்தையும் அங்கே கற்றுக்கல. அதையெல்லாம் இங்கே மக்களுக்காக, உன்னுடைய ஏழை மக்களுக்காக, அவர்களை அறிவு உள்ளவர்களாக மாற்று. நீ அங்கே படித்தல்ல, எவ்வளோ கல்வி படிச்சிருப்ப. அமெரிக்காவில் படிப்பு எப்பேற்பட்ட படிப்பு. அந்த படிப்பு நீ மக்களுக்கு சொல்லிக் கொடு. அந்த தொழில் முறைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடு. அந்த அந்த நுண்ணறிவு தன்மை, அந்த டெக்னிக்கல், அப்புறம் அந்த பயிற்சி முறைகள் எப்படி ஒரு வாரமோ 10 நாளோ 1 மாதமோ அவர்களுக்கு பயிற்சியை கொடு. அவர்களிடம் அன்பு செலுத்து. அவர்களுக்கு வீரத்தை போதி.
ஆமாம், துணிவைத்தா அவர்களுக்கு கண்டிப்பாக சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் அவர்களுக்குள் அந்த இங்கே செலுத்து. நாமளும் வந்து ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லு. நாமளும் ஒரு வல்லரசு தான் என்று அவர்களை நீ உருவாக்கு. கண்டிப்பாக ஜெயித்து விடலாம். சோர்வடையாது. ஐயோ, அமெரிக்காவிலேருந்து நம்மளை தொட்டு விட்டாங்களே, நம்ம இனிமேல் என்ன ஆக போகிறோம், நம்ம பொழப்பு என்னாகும், நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தோமே. நோ, நத்திங் டூயிங். அமெரிக்கா முன்ன ஆமாம், அமெரிக்காவை விட இப்போ நம்ம நாடு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு காலத்தில் அமெரிக்கா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ்லாம் போய் நாசங்கெல்லாம் பண்ணி வரணும். ஏன்னா அந்த அந்த டிஸ்னி லேண்ட் அண்டு அப்புறம் அந்த மியாமி பீச் நல்லா இருக்குமே தவிர மற்றபடி இங்கேயே பெரிய பெரிய மால் அங்கே வந்துடுச்சு, பெரிய பெரிய தியேட்டர்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுச்சு, பெரிய பெரிய என்னென்னமோ இப்போ இங்கேயே இந்தியாவிலே இருக்குது. ஸோ மைடியர் போர்புல் பீப்புள்ஸ், அதனால் நல்லா அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க. பலதரப்பட்ட உயர்வு மிக்க இன்றைய காலத்துக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ நேற்று கதையெல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள போர் அடிக்காதீங்க. இந்த புராண கதை, இந்த பெருமாள் கதை, அப்புறம் இந்த முருகன் கதை, அப்புறம் இந்த பிள்ளையார் கதை, அப்புறம் இந்த இன்னொருத்தர் இந்த புலாங்கூர் வச்சுன்னு இருப்பார், அவர் பேர் என்ன கிருஷ்ணன், இந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்லாத. நவீனம் ரோபோனா என்ன, சாட்ஜிபிடினா என்ன, ஓப்பன் ஐனா என்ன, D6னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன. ஸோ இந்த மாதிரி அவர்களை அறிவு இல்லாமல் தான் நம்ம குழந்தைங்க, நம்ம ஊர் மக்கள் இருக்கிறாங்க. யாரும் போதிக்க மாட்டுறாங்க, யாரும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டுறாங்க. நீ கற்றுக் கொடு. அமெரிக்காவில் போய் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய், நீ கற்றுக்கொடு. 70 லட்சம் பேரையும் நீ அமெரிக்கராக மாற்றலாமே. ஒவ்வொரு 70 லட்சம் பேர் கிட்டத்தட்ட. அப்போ 70 லட்சம் ஒவ்வொருத்தரும் நினச்சா ஒவ்வொரு அமெரிக்கரை உருவாக்கலாம். அப்போ 70 லட்சம் அமெரிக்கர்களை உருவாக்க முடியும். பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரும் வங்கி கணக்குகளிலும் ஒரு கணிசமான தொகை கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னா சும்மாலாம் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் தொடங்குவதற்கு மூலதனம், கடன்லாம் வாங்காதீங்க. கடன்லாம் சீட்டிங் அதெல்லாம் வாங்காதீங்க. உழைப்பு இருக்கும். ஒரு சிறு தொகையோ அல்லது அதற்கு மேலாகவோ கொஞ்சம் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளை தொடங்கலாம், லட்சக்கணக்கான தொழிற்சாலைகளை தொடங்கலாம், லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுக்கலாம். பசி பட்டினி ஏழைகளை அவர்கள் துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து நீங்கள் அவர்களை வழி நடத்தலாம், அவர்களை காப்பாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். அன்பானவர்களே, சொந்தங்களே, தயவு செய்து ஒன்று சேருங்கள்ப்பா, எல்லாம் ஒன்று சேருங்கள். உலக பிளம்பர்களை, எலக்ட்ரிஷியன்களை, வெல்டர்களை, ஃபிட்டர்களை, அப்புறம் ரேடியோ, டிவி, கம்ப்யூட்டர், மோட்டார் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி கார்பெண்டர்ஸ், இந்த மாதிரி சித்தாள், பெரியாள், மேஸ்திரி, ஈஸ்திரி, ஆவூர், இவர் எல்லோரையும் ஒன்று சேருங்கள். எல்லோரும் ஒன்று சொல்லுங்கள். ஆமாம், அப்போது நீ வேலைக்காரங்களுக்கு போய் அங்கே எங்கே நாளே தேவையில்லை. எல்லோரும் எலக்ட்ரிஷியனாக அவங்ககிட்டே இருக்கிறாரு, கார்பெண்டராக அவங்ககிட்டே இருக்கிறாரு, ப்ளம்பராக அவங்ககிட்டே இருக்கிறாரு. அப்புறம் என்ன சித்தாள், பெரியாள், மேஸ்திரி, இன்ஜினியர் எல்லாரையும் நீ வேலை வாங்க முடியலை. பிகாஸ் நீ அமெரிக்காவில் கற்று வந்திருக்கிறாய். அமெரிக்கரையில் கற்றுக்கொள்ளவில்லை, அமெரிக்காவில் கற்றுக்கொண்டிருக்கிறாய். ரொம்ப சிம்பிள். இவர்களை இனி வழி நடத்துவது, இவர்களை இனி வேலை வாங்குவது என்பது வெரி சிம்பிள். ஸோ அப்போது இங்கே இறக்குமதி என்கின்ற ஒரு விஷயம் ஓடுது, அதை ஸ்டாப் பண்ணு. இறக்குமதி என்பதே இருக்கக்கூடாது, ஏற்றுமதி மட்டும்தான் இருக்க வேண்டும். புது கண்டுபிடிப்புகள், புது ஆராய்ச்சிகள், புது மக்களுக்கு தேவையான புதுமையை மாறி சொல்லுவான். ஆமாம், புதுமை பெண்கள் என்னுவான். பெண்ணோ ஆணோ மக்களுக்கு தேவையான புது விஷயங்கள். இன்றைக்கி என்ன தேவை? சாப்பாடு தேவை, ட்ரெஸ் தேவை. இது மட்டும் அது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருந்தாலே போதும், ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தென் ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்தால் போதும், தென் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், அதில் காசு இருந்தால் போதும், பெட்ரோல் இருந்தால் போதும், ஜெயிச்சு கொண்டே இருக்கலாம், ஜெயிக்கலாம். அன்பானவர்கள், என் சொந்தங்களே. ஸோ அப்போது இந்த ஐயோ என்னடா நான் அந்த ஊரில் இருந்து நம்மளை தொட்டு விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு மனம் தளராத, சோர்ந்து போகாத, வெந்து போகாத, நொந்து போகாத. ஆமாம், நீ பிறந்த மண்ணே உன்னை இப்பொழுது அழைத்து கொண்டது. உன் மண்ணை நீ மறந்து விட்டு போய்விட்டாய், உன் தாயாரை மறந்து விட்டு போய்விட்டாய், உன் தந்தையை மறந்து விட்டு போய்விட்டாய், உன் குழந்தைகளை யாரோ வேலைக்காட்டிக்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டு போய் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்ட. இப்போ அவங்க உன்னை திருப்பி உன் தாயிடம், தந்தையிடம், உன் மண்ணிடம் அனுப்பி இருக்கிறார்கள், உன் மக்களிடம் உன்னை சேர்த்து இருக்கிறார்கள். இதே போல் நீ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இந்தியாவை, இந்த நாட்டு மக்களை ஒரு வல்லரசாக, ஒரு அமெரிக்காவாக, ஒரு அற்புதமான நாடாக, ஒரு அழகு மிக்க நாடாக, அறிவில், தொழில்களில் எல்லாவற்றிலும் சிறந்து பணக்கார நாடு என்கிறார்களே அமெரிக்கா, அதே போன்று ஒரு நாட்டை உன்னால் உருவாக்க முடியும் நீ நினைத்தால். அதற்கு நீ என்ன பண்ண வேண்டும்?
நினைக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நினைச்சா போதும். அப்புறம் தானா முயற்சி வந்துடும். முதல்ல நினைக்கணும். அப்புறம் தான் முயற்சி என்பதுன்றது வரும். நீ தான் நினைக்க மாட்டியே. ஸோ இந்த மாதிரி போராட்டம், கீராட்டம், அவன் இவன் கார்ப்பரேட்டுக்காரன் அல்லக்கை, வெள்ளக்கை, நல்லக்கை, சட்டம், கிட்டம், போலீஸ் எல்லோரும் உனக்கு தடையாக இருப்பார்கள். அடித்து நொறுக்கி மூஞ்சி கீஞ்சிலாம் கீச்சிட்டு முன்னுக்கு போய்க்கொண்டே இரு. உன் மக்களை நினைத்துக்கொள். உன் ஏழைகள் பசியில் பட்டினியில், உன் சொந்தங்கள் பசியில் பட்டினியில், ரோடில் பிரிட்ஜுக்கு அடியில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறான். அதை பார். உனக்கு தைரியம் வரும். உனக்கு ஒரு தைரியம் வரும். நீ ஜெயித்து விடுவாய். ஸோ இதுதான் என்னுடைய அப்போது நிறைய கம்பெனி அதெல்லாம் தோணும். ஏன்னா உன்னை எதிர்ப்பவர்களை வேட்டையாடு. உனக்கு எதிரி எவன் நீ நல்லது செய்யறதுக்கு போகும்பொழுது உனக்கு தடையாக எந்த எதிராளி வந்தால் அச்சு மூஞ்சி கேளு. நீ நல்லது செய்யலை, புரியுதா? நீ தப்பு செய்யலை, அதுக்கு தடையாக இருக்கிறோம் எவனா இருந்தாலும் அடித்து மூஞ்சி கீஞ்செலாம் கீச்சிடு, புரியுதா? ஆமாம், இங்கே பாரு. ஆமாம், இயேசுநாதரும் சேர்ந்து உங்கள் அனைவரையும் சமமாக ஜனநாயகமாக உங்களுடைய உரிமை பிரச்சனைகளுக்காக உங்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். கலங்காதே. புதியதோர் அமெரிக்காவை உன் வீட்டிலிருந்து தொடங்கு. உன்னை இயேசுநாதராகட்டும், வேறு உன் சாமியாகட்டும், நீ கும்பிட்ற சாமியாகட்டும், யாரோ உன்னை நீ பிறந்த மண்ணுக்கு அனுப்பியிருக்கிறார். உன் தாயிடம், உன் தந்தையிடம், உன் மக்களிடம், உன் மண்ணிடம் அனுப்பிச்சிருக்காங்க. தொடங்கு, தொழில்களை தொடங்கு, புதுமையை உருவாக்கு, பல கம்பெனிகளை தொடங்கு, பலருக்கு வேலை கொடு. அந்த மகிழ்ச்சியில், அந்த சந்தோஷத்தில் வாழு, நன்றாக வாழு. சரியா? ஒன்று சேர்க்கலாம். எல்லாரையுமே ஒன்று சேர்க்க முடியும். பிளம்பர், கிளம்பர், ராவர், இவர், கார்பெண்டர், மொத்த பெரிய ஒன்று சேர்த்து உன் கையில் வைத்துக்கொள். தொழில் தானாக செம்மையாக போயிடும். சரியா? இதெல்லாம் எல்லாம் இயற்கையின் செயல். நீ சும்மா வரல. இப்போது இது இயற்கையுடைய செயல். இயற்கை தான் உன்னை இங்கே அமுச்சு வச்சுருக்கு. உன் தாய் மண்ணுக்கு போ, உன் வீட்டுக்கு போ, உன் பெற்றோரை பாரு, அங்கே போ, தொழில் தொடங்கு. ஆமாம், இந்தியாவை வல்லரசாக மாற்று என்று ஒன்று இங்கே அமுச்சிருக்காங்க. மெயின் விஷயம் நல்லா கேட்டுக்க. அமெரிக்காவில் படித்தவர்களால் தங்கள் நாடுகளையும் அமெரிக்காவை போல் வல்லரசாக மாற்ற முடியும். அமெரிக்காவில் நீ படித்திருக்கிறாய், அமெரிக்காவில் நீ வேலை பார்த்திருக்கிறாய், அமெரிக்க நாகரிகத்தில் வாழ்ந்திருக்கிறாய். அந்த நடை, உடை, பாவனை, அவங்க ஸ்டைல், அவங்க தொழில்முறை, அவங்களுடைய உண்மை, அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய உழைப்பு எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். அது அப்படியே இங்கே டிப்பி அடி, அப்படியே காப்பி அடி. அப்படியே உன் தேசத்தில், உன் மண்ணில், உன் மக்களுக்காக, உன் உறவுகளுக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் சுற்றத்திற்காக, உன் நண்பர்களுக்காக தொடங்கு தொழிலை. வெற்றி வகை சூடு. நன்றி. பார்க்கலாம் என்ன நடக்குது. அநேகமாக நான் நினைப்பது நடக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் இயற்கையின் செயல். தேங்க்யூ.